அடுத்த 36 மணித்தியாலங்கள் வானிலை மையம் அவசர அறிக்கை. பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் பருத்தித்துறை மரக்கரை சந்தைக்கு விஜயம். யாழில் சட்டவிரோத செயற்பாடுகள் தீவிரவாதத்தை குறைக்குமாறு கோரிக்கை. போதைப்பொருள் ஒழிப்பிற்கு தேசிய ஒருமைப்பாடு அவசியம், ஜனாதிபதி தெரிவிப்பு. செவ்வந்தியின் அலைபேசியை பரிசோதனை செய்ய காத்திருப்போர் நாமல் வெளியிட்ட தகவல். பாடசாலை நேரம் நீடிக்கப்படுவதற்கு ஆசிரியர் அதிபர்கள் எதிர்ப்பு. உயிருக்கு அச்சுறுத்தலா, நாடாளுமன்றத்தில் கவலை வெளியிட்ட ஜெகத் விதான. இசாரா செவ்வந்தி தப்பிச் சென்ற படகை செலுத்திய இளைஞன் கைது. சர்வதேச விசாரணைகளை எதிர்க்கும் அரசு, காரணத்தை அம்பலப்படுத்திய பிரதமர். வெலிகம பிரதேச சபை தலைவர் கொலை, சந்தேக நபர் குறித்து வெளியான தகவல்கள். காதலனுடன் நெருக்கமான காணொளிகளை பத்மேவுக்கு அனுப்பிய நடிகை. அடுத்த 36 மணித்தியாலங்களுக்கான பொதுவான வானிலை முன் அறிவிப்பை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. அதன்படி மேல் சப்ரகமுக, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அந்த திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் மேல் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. எதிர்கால சந்ததியினரின் உயிருக்கு அச்சுறுத்தலாகவும் தேசிய பேரழிவாகவும் மாறியுள்ள போதைப்பொருள் வர்த்தகத்தை நாட்டிலிருந்து முற்றாக ஒழிக்க வேண்டிய தேசிய தேவையை ஜனாதிபதி ஊடக நிறுவன தலைவர்களுக்கு வலியுறுத்தினார். இலங்கையிலிருந்து போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு குறித்து ஊடக நிறுவன தலைவர்களுக்கு தெளிவுபடுத்தும் வகையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று பிற்பகல் நடைபெற்ற சந்திப்பில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க கலந்து கொண்டு இதனை தெரிவித்தார். இதன்போது இந்த விடயத்தில் எவ்வித விவாதத்திற்கு இடமில்லை எனவும் இந்த தேசிய பொறுப்பை நிறைவேற்ற அனைவரும் ஒன்றுபட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் இதுகுறித்து சமூகத்தில் பரவலான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் எனவும் இதில் ஊடகங்களுக்கு முக்கிய பங்கு உள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அனைத்து ஊடக நிறுவன தலைவர்களையும் இந்த முயற்சிக்கு பங்களிக்குமாறு அவர் அழைப்பு விடுத்தார். யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோத செயற்பாடுகள் தீவிரவாதத்தை குறைக்க அவசர நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுசார் ஆலோசனை குழுவுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார். அவர் தனது உத்தியபூர்வ முகநூல் தளத்தில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அதில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது: வடக்கு மாகாணத்தில், குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் பல குழுக்கள் தற்போது சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றன என்பதை நான் கவனித்துள்ளேன். குறிப்பாக போதைப்பொருள் விற்பனை மிகுந்த அளவில் நடைபெற்று வருகிறது. இந்த போதைப்பொருள் விற்பனையிலிருந்து பெறப்படும் பணம் சமூக விரோத செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுவதுடன் மீட்டர் வட்டி வணிகம், ஆள்கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, குழு சண்டைகள் போன்ற குற்றச்செயல்களில் ஈடுபடும் சிலர் ஈடுபட்டு வருகின்றனர். இச்செயற்பாடுகள் தற்போது பொது இடங்களிலும் சந்தைகளிலும் பரவலாக நடைபெறுவதால் அப்பாவி மக்களின் பாதுகாப்பு ஆபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன் விளைவாக பாலியல் வன்முறை, கொலைகள், தற்கொலைகள் மற்றும் பல உளவியல் பாதிப்புகள் அதிகரித்து வருகின்றன. எனவே இவ்வாறான குற்றச் செயற்பாடுகளை தடுக்க உடனடி விசேட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். குறிப்பாக இக்குழுக்களுடன் தொடர்புடையவர்களின் வங்கிக் கணக்குகள், சொத்துக்கள் மற்றும் வருமான மூலங்களை விசேடமாக கண்காணித்து சட்டவிரோதமாக சேகரிக்கப்பட்ட பணம் அரசுரிமையாக்கப்பட வேண்டும் என நான் வலியுறுத்துகிறேன். இந்த நடவடிக்கைகள் வடக்கு மக்களின் பாதுகாப்பையும் சமூக நலனையும் உறுதிப்படுத்தும் என்பதில் நான் உறுதியுடன் இருக்கின்றேன். இது இளைஞர்களை போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து காப்பாற்றவும் சமூகத்தில் அமைதி மற்றும் நம்பிக்கையை நிலைநாட்டவும் உதவும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
இலங்கையில் நடந்த போர் குற்றங்கள் குறித்த வெளிப்புற நடவடிக்கைகள் நாட்டில் மேலும் பிளவுகளை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையிலேயே அரசாங்கம் சர்வதேச விசாரணைகளை எதிர்க்கின்றது என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற வாய்மொழி மூல வினாக்களுக்கு பதில் வழங்கும் போதே பிரதமர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பில் அரசாங்கம் உடன்படவில்லை. நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாட்டு மக்களின் உரிமைகள் மற்றும் நல்வாழ்வை தேசிய நெறிமுறைகளினூடாக உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுப்போம். வெளிப்புற நடவடிக்கைகள் நாட்டில் மேலும் பிளவுகளை ஏற்படுத்தும். அந்த செயல்முறையானது உள்ளக செயற்பாடுகளுக்கு இடையூறாக அமையும். இந்த விடயங்களின் அடிப்படையிலேயே சர்வதேச விசாரணைகளை அரசாங்கம் எதிர்க்கின்றது. அந்த வகையில் நம்பகமான உள்நாட்டு பொறிமுறையினூடாக பொறுப்புக்குரல் செயற்பாடுகளை முன்னேற்றுவதற்கு அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது என பிரதமர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதான இன்று நாடாளுமன்றத்தில் கொலை திட்டங்கள் மற்றும் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல்கள் இருப்பதாக கூறப்படுவது குறித்து கவலை தெரிவித்தார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்துமாறு களுத்துறை பிரதி காவல்துறை அதிபருக்கு காவல்துறை அதிபர் அறிவித்துள்ளதாக தெரிவித்தார். வாகனத்திலிருந்து இறங்கும் போது என்னை படுகொலை செய்ய திட்டமிட்டுள்ளதாக கடிதம் மூலம் பிரதி காவல்துறை அதிபருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரின் பெயரும் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நான் சுட்டுக் கொல்லப்படுவேன் என்று அதில் கூறப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். இந்த விவகாரம் குறித்து விசாரிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதான மேலும் நாடாளுமன்றத்தையும் அரசாங்கத்தையும் கேட்டுக் கொண்டார். அவரது முறையீட்டிற்கு பதிலளித்த பிரதி சபாநாயகர் இந்த விடயம் சபாநாயகரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றும் சபாநாயகரிடம் தனது கோரிக்கையை எழுத்துப்பூர்வமாக முன்வைக்குமாறும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானவிடம் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் இது ஒரு தீவிர பிரச்சினையாக கருதப்படுவதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானவின் உயிருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்ட விடயம் தொடர்பில் சுட்டிக்காட்டிய அவர், வெலிகம பிரதேச சபை தலைவர் காவல்துறையினரிடம் கோரிக்கை விடுத்த போதிலும் அவருக்கு தேவையான பாதுகாப்பு வழங்கப்படாததால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதேபோன்ற சூழ்நிலைகளை எதிர்கொள்கின்றனர். இது நகைச்சுவை அல்ல. ஒருவர் கொல்லப்பட்டால் என்ன செய்ய முடியும்? வெலிகம சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் இன்றைய தினம் பருத்தித்துறை மரக்கரை சந்தைக்கு விஜயம் ஒன்றினை மேற்கொண்டிருந்தார். இன்றைய தினம் பருத்தித்துறை நகர் வர்த்தகர்களால் பருத்தித்துறை மரக்கரை சந்தையை முன்னர் இயங்கி வந்த பருத்தித்துறை நகரின் நவீன சந்தை தொகுதிக்கு மாற்றுமாறு கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கும் மரக்கரை சந்தை வியாபாரிகளுக்கும் இடையில் பலத்த வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. இன்றைய சந்திப்பில் பருத்தித்துறை வர்த்தகர்கள், முச்சக்கர வண்டி சங்கத்தினர், பொதுமக்கள் என பலரும் குறித்த சந்தையை முன்பிருந்த இடத்திற்கு மாற்றுமாறு கோரிக்கை விடுத்தனர். வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர அல்லது மிதிகம லசாவின் கொலை தொடர்பாக நடந்து வரும் விசாரணைகளுக்கு மத்தியில் கொலை குறித்து புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. ராணுவத்திலிருந்து தப்பிச் சென்ற ஒரு சிப்பாய்க்கு வழங்கப்பட்ட நிதி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தென் மாகாணத்தில் உள்ள ஒரு பெரிய பாதாள உலக கும்பலால் இந்த கொலை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சிசிடிவி காட்சிகள் மூலம் கொலையாளி தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளார். மேலும் அவரை கைது செய்ய பல சிறப்பு காவல்துறை குழுக்கள் விசாரணைகளை நடத்தி வருகின்றன. கொலையாளி மற்றும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் சென்ற வழியை அடையாளம் காண அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன. மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்ற சந்தேக நபர்கள் வழியில் 2 தனித்தனி மோட்டார் சைக்கிள்களில் தப்பிச் சென்றதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் சம்பவம் நடந்த நேரத்தில் அப்பகுதியில் பரிமாறிக்கொள்ளப்பட்ட தொலைபேசி அழைப்புகளின் பகுப்பாய்வு அறிக்கைகள் பெறப்பட்டுள்ளன. இதுகுறித்து தனி விசாரணையும் நடந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. வெலிகம இப்பாவள பகுதியில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து 3 T-56 துப்பாக்கிகள் உட்பட ஒரு தொகை ராணுவ உபகரணங்களை காவல்துறையினர் முன்னர் கண்டுபிடித்திருந்தனர். இந்த நிலையில் லசந்த விக்ரமசேகர இந்த சோதனை தொடர்பான தகவல்களை காவல்துறையினருக்கு வழங்கியதாக பாதாள உலக குழுக்கள் பலமாக சந்தேகித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் இந்த சோதனையில் கைது செய்யப்பட்ட நபர் மிதிகம ருவானின் நெருங்கிய உறவினர் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இதுவே இந்த கொலைக்கு நெருங்கிய காரணமாக இருக்கலாம் எனவும் விசாரணை அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர்.
செவ்வந்தியின் கையடக்க தொலைபேசியை பலர் பரிசோதனை செய்ய காத்திருப்பதாக தோன்றுவதாக மொட்டு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மொட்டு கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றும் போது இவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்கவுக்கு இப்போது நானே கனவில் தெரிவேன். கனவு கண்டு விழித்த போது எனது ராஜபக்ச எனது நாமல் என்றவாறே தோன்றுகிறதோ தெரியவில்லை. அவருக்குத்தான் எந்த நாமல் என தெரியும். ஏனென்றால் அவரின் கட்சியிலும் நாமல் கருணாரத்ன இருக்கிறார். ஏன் அவருக்கு அவரின் பெயர் நினைவுக்கு வரவில்லை. சாதாரணமாக காதல் கொள்ளும் போது பெண்கள் தங்கள் காதலனின் பெயரை என் உயிர் என பதிவு செய்வார்கள். அப்படியொன்று அவர் பார்த்தார் என நினைக்கின்றேன். நாட்டின் பிரஜைகளை பாதுகாப்பது அரசாங்கத்தின் கடப்பாடாகும். வெலிகம பிரதேச சபை தலைவர் தனது உயிருக்கு ஆபத்தென போலீஸ் மா அதிபருக்கு தெரிவித்திருந்த நிலையில் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? அவர் பாதாள உலக தலைவரா என்பது வேறு விடயம். அப்போது ஏன் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பலை போலீசார் அழைத்துச் செல்லும் போது வீதியை மூடுகிறீர்கள்? அவரின் உயிரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புள்ளது. அரசு தங்களின் செயற்பாடுகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு தங்களுக்கு எதிரான அரசியல் செயற்பாட்டாளர்களை கவனிக்காமல் விட்டுவிட்டு தங்களுக்கு தேவையானவர்களை பாதுகாக்கிறது என தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்களின்படி பாடசாலை நேரத்தை 30 நிமிடங்களால் நீடிப்பதற்கு ஆசிரியர் அதிபர்கள் தொழிற்சங்க கூட்டணி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இன்று கொழும்பில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்திய ஆசிரியர் அதிபர்கள் சங்கங்கள் நவம்பர் 7ஆம் தேதிக்கு முன்னர் பாடசாலை நேரத்தை திருத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் பாடசாலை தவணை ஆரம்பித்தவுடன் ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளனர். பாதாள குழு தலைவரான கெஹல்பத்ர பத்மே உள்ளிட்ட சுமார் 30 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவினர்களின் சொத்துக்கள் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். காவல்துறையின் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. ஏற்கனவே பத்மேவுடன் தொடர்புடைய சொத்துக்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் கம்பகா கெஹல்பத்த பகுதியில் உள்ள சுமார் 50 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 28 பேஜ் காணியும் உள்ளடங்குவதாக விசாரணையாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். குறித்த காணி அண்மையில் சட்ட ரீதியாக முடக்கப்பட்டது. இதேவேளை லொக்குப்பட்டி என்று அழைக்கப்படும் மற்றொரு பாதாள உலக குழு உறுப்பினரின் சட்டவிரோத சொத்துக்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இசாரா செவ்வந்திக்கு இந்தியாவுக்கு தப்பிச் செல்வதற்கு பயன்படுத்தப்பட்ட படகை செலுத்திய இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 26 வயதான இளைஞன் ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட இளைஞனை கொழும்புக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் படகின் உதவியாளராக செயற்பட்ட மற்றொருவரை தேடி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் கணேமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்பட்டதன் பின்னர் இசாரா செவ்வந்தி நாட்டில் தலைமறைவாகி இருக்க உதவியுமே தொடர்பில் இதுவரையில் 10க்கும் மேற்பட்ட சந்தேக நபர்களை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். அவர்களில் சிலர் தடுப்பு காவல் உத்தரவுக்கு அமைய தடுத்து வைத்து விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவில் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த ரொட்டும்ப அமில என்று அழைக்கப்படும் அமில சம்பத் என்பவர் எதிர்வரும் காலங்களில் நாடு கடத்தப்படுவார் என இலங்கை உயர் போலீஸ் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். ரொட்டும்ப அமில என்பவர் சட்டவிரோதமாக ரஷ்யாவில் தங்கியிருந்த குற்றச்சாட்டில் அந்நாட்டு போலீசாரால் கடந்த மார்ச் மாதம் கைது செய்யப்பட்டிருந்தார். பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த ரொட்டும்ப அமில என்பவர் ரஷ்ய நாட்டின் குடிவரவு மற்றும் குடிகல்வு சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டிலேயே அந்நாட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டு போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்ட ரொட்டும்ப அமில என்பவருக்கு எதிராக ரஷ்ய நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு வரும் நிலையில் அந்த வழக்கு மீதான விசாரணைகள் எதிர்வரும் நாட்களில் முடிவுக்கு வரும் என தெரிவிக்கப்படுகிறது. ரொட்டும்ப அமில என்பவருக்கு எதிராக உள்ள ரஷ்ய நீதிமன்ற வழக்கு மீதான விசாரணைகள் முடிவடைந்த பின்னர் அவரை இலங்கைக்கு நாடு கடத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க உள்ளதாக இலங்கை உயர் போலீஸ் அதிகாரியொருவர் மேலும் தெரிவித்துள்ளார். கணேமுல்ல சஞ்சீவ கொலையின் முக்கிய சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி மித்தனிய பிரதேசத்திற்கு தப்பிச் செல்ல மத்தகம ஷான் என்ற பாதாள உலக குழு உறுப்பினர் நிதியுதவி செய்ததாக கொழும்பு குற்றவியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இன்று கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ்போதர்கம முன்னிலையில் குறித்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டது. குறித்த கொலையின் 15வது சந்தேக நபரான இசாரா தப்பிச் செல்ல உதவியதாக கூறி கடந்த வாரம் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 2 ஆண் மற்றும் 2 பெண் சந்தேக நபர்களை திறந்த நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதன் மூலம் கொழும்பு குற்றவியல் பிரிவு இதனை தெரிவித்தது. கணேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஏனைய சந்தேக நபர்களை பூச சிறைச்சாலை அதிகாரிகள் ஸ்கைப் தொழில்நுட்பம் மூலம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினர். இதன்போது சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை நவம்பர் மாதம் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ்போதர்கம உத்தரவிட்டார். அதன்படி குறித்த வழக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது
கொழும்பு குற்றவியல் பிரிவு சார்பில் முன்னிலையான விசாரணை அதிகாரி விசாரணைகள் தொடர்பிலான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். 15வது சந்தேக நபரான இசாரா சபந்தியின் விசாரணையின் போது வெளிவந்த உண்மைகளின் அடிப்படையில் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக விசாரணை அதிகாரி தெரிவித்தார். அதன்படி 7வது சந்தேக நபரின் வீட்டின் தோட்டத்தில் 2 கையடக்க தொலைபேசிகள் புதைக்கப்பட்டிருந்ததாகவும் அது தொடர்பில் தற்போது விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு குற்றவியல் பிரிவு சார்பில் முன்னிலையான அதிகாரி 23, 24, 25 மற்றும் 26வது சந்தேக நபர்கள் இசாராவுக்கு தப்பிச் செல்ல உதவியதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாகவும் தெரிவித்தார். அதன்படி மருத்துவமனை ஊழியராக பணியாற்றிய 23வது சந்தேக நபரான தொன் பிரியங்கா என்பவர் இசாரா சபந்தியை மோட்டார் சைக்கிளில் தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்றதாக அவர் கூறினார். 24வது சந்தேக நபரான காவல்துறை பரிசோதகராக பணியாற்றிய சமோத என்பவர் இசாராவை அந்த வீட்டில் இருந்துள்ளதுடன் ஒரு அரசாங்க அதிகாரி என்ற முறையில் சந்தேக நபரை பற்றிய தகவல்களை விசாரணை அதிகாரிகளுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூறினார். சந்தேக நபர் வேண்டுமென்றே தகவல்களை வழங்க நடவடிக்கை எடுக்காமல் இசாராவுக்கு தப்பிச் செல்ல உதவியதாக விசாரணை அதிகாரி நீதிமன்றத்தில் தெரிவித்தார். 23வது சந்தேக நபரின் வீட்டில் இசாரா சுமார் ஒரு நாள் தங்கியிருந்ததாகவும் பின்னர் 25வது சந்தேக நபரான சஜித் தினுஷ் என்ற வர்த்தகர் இசாராவை வெளிப்பண்ண பகுதியில் உள்ளவரது வீட்டில் 52 நாட்கள் தங்க வைத்திருந்ததாகவும் விசாரணை அதிகாரி நீதிமன்றத்தில் தெரிவித்தார். பின்னர் 26வது சந்தேக நபரான ரேணுகா சாந்தி மற்றும் அவரது கணவர் 27வது சந்தேக நபரான ஆனந்த உபாலி ஆகியோர் இசாராவை மாத்திரை பகுதிக்கு காரொன்றில் அழைத்துச் சென்று பின்னர் மித்தனிய பகுதியில் உள்ளவர்களின் வீட்டில் தடுத்து வைத்ததாகவும் விசாரணை அதிகாரி தெரிவித்தார். இவ்வாறு தப்பிச் செல்வதற்கான பணம் பாதாள உலக குழுவைச் சேர்ந்த மத்துகம ஷான் என்பவரால் வழங்கப்பட்டதாகவும் விசாரணை அதிகாரி நீதிமன்றத்தில் தெரிவித்தார். கொழும்பு குற்றவியல் பிரிவு சார்பில் முன்னிலையான விசாரணை அதிகாரி 26வது சந்தேக நபரும் 27வது சந்தேக நபரும் இசாரா சவந்தியை காரில் மாங்குளம் பகுதிக்கு அழைத்துச் சென்று பின்னர் கிளிநொச்சிக்கு சென்று யாழ்ப்பாணம் வழியாக தப்பிச் செல்வதற்கு உடந்தையாக இருந்ததாகவும் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். 27வது சந்தேக நபர் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவில்லை எனவும் அவர் தற்போது கொலை வழக்கு தொடர்பாக விளக்க மறியலில் உள்ளதாகவும் அடுத்த நீதிமன்ற அமர்வில் அவர் சந்தேக நபராக பெயரிடப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார் எனவும் தெரிவித்தார். மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதால் குறித்த சந்தேக நபர்களை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு விசாரணை அதிகாரி நீதிமன்றத்தை கோரினார். உண்மைகளை பரிசீலித்த தலைமை நீதிபதி 15வது சந்தேக நபரான இசாரா சவந்தியை தப்பிச் செல்ல உதவியதாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட சந்தேக நபர்களை நவம்பர் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். இதேவேளை சம்பவம் தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 7வது சந்தேக நபரான தமித் அஞ்சன நயனஜித் என்பவரை பிணையில் செல்ல அனுமதி அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாதாள உலகக்குழு உறுப்பினர் கெஹல் பத்ர பத்மேவின் தொலைபேசியில் தென்னிலங்கையின் நடிகொருவர் தனது காதலனுடன் நெருக்கமாக இருக்கும் காணொலியொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த நடிகை தனது காதலருடன் நெருக்கமாக இருந்த காணொலியை பத்மேவிற்கு அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பத்மேவின் தொலைபேசியில் தென்னிலங்கையைச் சேர்ந்த 5 நடிகைகள் மற்றும் மிஸ் ஸ்ரீலங்கா பட்டம் வென்ற ஒரு மாடல் நடிகை தொடர்பான தகவல்கள் தெரிய வந்துள்ளன. அண்மையில் இந்தோனேசியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட கெஹல் பத்ர பத்மே மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தார். பத்மேவின் கையடக்க தொலைபேசிகளும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மூலம் பகுப்பாய்வு செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் குறித்த 6 நடிகைகளையும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வரவழைத்து அவர்களிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏனைய 5 நடிகைகள் மற்றும் மிஸ் ஸ்ரீலங்கா மாடல் நடிகையின் புகைப்படங்கள் பத்மேவின் தொலைபேசியில் கண்டுபிடிக்கப்பட்டன. அந்த புகைப்படங்களில் பெரும்பாலானவை வெளிநாடுகளில் கெஹல் பத்ர பத்மேவுடன் எடுக்கப்பட்டவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தென்னிலங்கை நடிகையான பியூமி ஹன்சமாலியிடம் இது தொடர்பில் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோவின் அறிவுறுத்தலின் பேரில் ராணுவத்தில் நீண்டகாலமாக பயன்படுத்தப்பட்டிருந்த பழுதடைந்திருந்த 76 வாகனங்களை நவீனமயமாக்க இலங்கை ராணுவம் நடவடிக்கை எடுத்திருந்தது. இந்த வாகனங்கள் இன்று முதல் ராணுவ சேவையில் மீண்டும் சேவையில் இணைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தூய இலங்கை திட்டத்துடன் இணைந்து செயற்படுத்தப்பட்ட இத்திட்டத்தில் நவீனமயமாக்கப்பட்ட வாகனங்களை மீண்டும் ராணுவ சேவையில் அறிமுகப்படுத்துவதன் மூலம் வெளிநாடுகளிலிருந்து வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு செலவிடப்படும் பெருந்தொகை அந்நிய செலாவணி சேமிக்கப்பட்டது. மேலும் இந்த வாகனங்களை மீண்டும் பயன்படுத்துவதன் மூலம் ராணுவத்தால் வாடகை அடிப்படையில் பெறப்படும் வாகனங்களுக்கு மாதந்தோறும் செலவிடப்படும் சுமார் 10 மில்லியன் ரூபாய் அரச நிதியை சேமிக்க முடியும். அந்த பணத்தை ராணுவம் மற்றும் நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த முடியும். இலங்கை மின்சார மற்றும் இயந்திர பொறியியல் படையணியால் செயற்படுத்தப்பட்ட இத்திட்டத்தின் முதல் கட்டத்தின் கீழ் லொரிகள், பேருந்துகள், தண்ணீர் பவுசர்கள், ஜூனி பெல்கள், கெப்கள், ஆம்புலன்ஸ்கள், வேன்கள் மற்றும் கழிவுநீர் பவுசர்கள் உள்ளிட்ட 76 வாகனங்கள் புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டன.